ஜெபத்தினால் வெற்றி பெற்ற இன்னொரு வெற்றியாளரை நாம் இங்கு பார்க்கலாம். இவர் ஓர் எழுத்தாளர், உற்சாகமூட்டும் பேச்சாளர், ஜிக் ஜாக்லர். இவர் தன் எழுத்துக்களில் இப்படி கூறுகிறார்: நான் என் முடிவுகளை குறித்து ஜெபிப்பேன். நான் செல்ல வேண்டிய வழியில் என்னை நடத்துமாறும் ஜெபிப்பேன். கடவுளிடம் திருப்புங்கள். அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். அவரை நம்பிக்கையுடன் நோக்கி பாருங்கள். நீங்கள் உயர்த்தப்பட உங்கள் ஏழ்மை ஒரு காரணமல்ல, உங்கள் வியாதி ஒரு காரணமல்ல, உங்கள் கலாச்சாரம் ஒரு காரணமல்ல, உங்கள் நிறம் ஒரு காரணமல்ல, உங்கள் குடும்பம் ஒரு காரணமல்ல, உங்கள் கல்வி ஒரு காரணமல்ல. உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது கடவுளின் விருப்பமாக இருக்கிறது. அவரால் எல்லாம் கூடும். அவரை உங்கள் வாழ்வில் செயல்பட வையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவர் ஆர்வம் கொள்ளச் செய்யுங்கள். நேற்றும் இன்றும் என்றும் எக்காலத்திலும் கூவி அழைக்கத் தொடங்குங்கள். ஜெபத்தின் நியமங்களை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் மிக உயரத்திற்கு செல்வீர்கள். உங்களை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் ஞானம் அவரிடம் இருக்கிறது. அறிவு அவரிடம் இருக்கிறது. அபிஷேகம் அவரிடம் இருக்கிறது. பிஸ்னஸ்மேன்ஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியரும் ஸ்கால்ஃப் எக்யூப்மெண்ட் ரெண்டல் இன்க் என்ற நிறுவனத்தின் தலைவருமான ஜார்ஜ் இ. ஸ்கால்ஃப் என்பவர் கூறுகிறார்: ஒரு சிறுவனைப் போல என் வாழ்க்கைக்கு தேவையானதை கட்டமைக்கவும் என் மனைவிக்கு கூட உதவ முடியாமலும் இருந்த நான் தொடர்ந்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தேன். ஆனால் தூய ஆவியின் குரலுக்கு செவி கொடுத்தும் அவரின் கொடைகளை பயன்படுத்தியும் நம்ப முடியாத அளவிற்கு தற்போது அநேகரை வேலைக்கு அமர்த்தவும் அவர்களின் வாழ்விற்கு உதவி செய்யவும் முடிகிறதை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. தொடர்வோமா நண்பர்களே?